ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆணி மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவானோட சுப கிரகம், அதாவது சுபரோட அவரோட நண்பரோட வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. இதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறந்த மாற்றம், வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள், அதாவது நிதி நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்பொழுது பொருளாதார வசதி, அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பண வசதியே தடங்களாக இருந்திருக்கும். அதாவது ஒரு வியாபாரத்திலயும் சரி, வேலையில இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய பொருளாதாரமோ பண வரவும் தடைப்பட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் இடமான உங்களுக்கு தனஸ்தானமான சுக்கிரனோட வீட்டுக்கு வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமா நிதி நெருக்கடி, அதாவது நமக்கு தேவையான பொருள், அதாவது ஒரு தொழில் நீங்க பண்ணிருப்பீங்க, ஒரு வேலையை நீங்க செஞ்சிருப்பீங்க, அதுக்கு நியாயமாக வரக்கூடிய ஊதியமோ அதுக்குண்டான பணவரவோ தடைப்பட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய நிதி நிலைமை, பொருளாதார வசதி அதிகப்படியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் தாங்க மெயினா. அந்த சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடை போகுது, புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஏன்னா புதன் பகவானும் 3ஆம் இடத்திலே அவரோட சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறார். ஏன்னா மேஷ ராசிக்கு 3க்கு அதிபதி 3ஆம் இடத்திலே இருக்கும் போதும் அவரு, அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி, வேலையை கொடுக்கக்கூடிய அதிபதியும் புதன் தான். அவர் சூரியனோட இப்ப சேர போறாரு. சோ சூரியனும் புதனும் சேரும் போது நீங்க நிபுண யோகம்னு சொல்லுவாங்க, அதாவது புதாதித்ய யோகம் என்ற மாதிரி அடிப்படையில அறிவு சார்ந்த விஷயம், பொருளாதார வசதி, தொழில புதிய புதிய திட்டங்கள், அதாவது புதிய ஐடியாலாம் வச்சிருப்ப பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேரும் போது உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு, உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு, அதாவது உயர் அதிகாரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர்களோட தொடர்புகள் மூலமா உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நிலைமையை இந்த மாதம் கண்டிப்பாக
சூரியன் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன் சூரியன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சம்பாதிக்கும் யோகியத்தையும் உங்களுக்கு ஒரு ஆளுமை திறமையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன். அதுவும் இல்லாம அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய அவர் வந்து 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த மாதம் தயாராக இருந்துருவாரு. முக்கியமா வேலையில இருந்து வந்த ப்ரொமோஷன், முக்கியமா வந்து அரசு சார்ந்த துறையில, அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பேரு புகழ் கிடைக்க போகுது. அரசு முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிச்சு வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, முக்கியமா பட்ட படிப்பு படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருவார். ஏன்னா புதன் சூரியன் இணையும் போது தொழில் சார்ந்த விஷயம், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறது, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து காலேஜ் கல்லூரியில வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான கல்லூரியிலையும் சாதகமான படிப்பும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில்ல வந்து இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோக காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரனும் இருக்காரு. அவர் வந்து 2 பேருமே வந்து 7ஆம் பார்வை உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில்ல வந்து இருந்து வந்த பிரச்சனைகள், முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு தொழில இருந்து வந்த பிரச்சனை, வேலையில இருந்து வந்த பிரச்சனை, பதவி உயர்வு, உயர் பொறுப்பு, அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், நீங்க நினைத்த, அதாவது நீங்க வந்து சப்போஸ் குடும்பத்தை வந்து பிரிஞ்சு, ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தை வச்சு பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் வந்து மறுபடியும் வந்து குடும்பத்தோட சேர்ற அமைப்பு இருக்கு. சோ இந்த மாதம் மேஷ ராசிக்கு முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த தடை சங்கடங்கள்லாம் என்ன போகுது. மாணவர்கள் வந்து தொழில் கல்வி, உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் கிடைக்க போகுது. வெளிநாடு போற அமைப்பு எல்லாம் இருக்கும் மாணவர்கள் படிப்பு ரீதியாக பண்ணும்போது. முக்கியமா இந்த தொழில் வேலை பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, புதிய புதிய முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி, அதுதாங்க முக்கியமா. மேஷ ராசிக்காரர்கள் வந்து வேலைன்னு சுத்திட்டு இருந்தாலும் இந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது. சோ 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகப்படியான வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுத்துருவாரு. வேலை செய்யற இடத்திலும் குடும்பத்திலும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்களை வந்து தேவையில்லாம உங்களை சொல்லி உங்களுக்கு வந்து கோபப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும். ஸோ அதுல மட்டும் சற்று கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை மேசராசினர்களே, உங்களோட அதிபதி அங்காரகன் முருகர் தாங்க. முருகரை கைவிடாதீங்க. முருகர் காலை போய் பிடிச்சுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்ல ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. அனைத்து செல்வங்களையும் பெறுவீர்கள். முக்கியமா எதிரிகளை வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. தொழில் வளம் மேம்படும், பொருளாதார வசதி உயரும். முக்கியமா இந்த காலம் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போது. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் புகழ்மிக்க மாதமாக இருக்க போது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டே சொல்லாங்க. மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வர போற மாதமாக இருக்க போகுது. ஏன்னாங்க செவ்வாய் பகவான் உங்க ராசியில, அதாவது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்க ராசியிலே இந்த மாதம் ஆணி மாதம் 5ஆம் தேதி உங்க ராசிநாதருக்கு அவர் ரொம்ப ரொம்ப நட்பு கிரகம், சமம். அதனால உங்க ராசியில இருக்கும்போது உங்களுக்கு இருந்து வந்த, அதாவது 7ஆம் இடம் என்றது வந்து பொது வாழ்க்கை, அதாவது சமுதாயத்தில் இருந்து வந்த அவப்பெயர், கெட்ட பெயர் எல்லாம் மாறப்போகுதுங்க. தொழில வந்து புதிய முன்னேற்றங்கள் வரப்போகுது. கூட்டு தொழிலாளி நண்பர்கள் மூலமாக வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் தொழில் ஆரம்பிக்கான யோகங்கள், வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலையில தொழில்துறையில இருக்கிறவங்க, அதாவது வேலையில இருக்கிறவங்க, ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெபுடேஷன் மூலமா வந்து வெளிநாடு போற யோகம் இந்த காலத்துல உங்களுக்கு அமையும். நீண்ட நாளாக காத்து கொண்டிருக்கும் அந்த வாய்ப்புகள் வந்தும் உங்களுக்கு அதை செயல்முறைப்படுத்த முடியாம ஒரு தடங்களும் சிக்கல்களையும் சந்தித்து கொண்டிருந்தவர்களா, சரி ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 மாசம் இல்ல ஒரு வருஷம் ஒரு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றமும் இல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நம்மளோட நிலைமையை மாற்றக்கூடிய அமைப்பாக காத்து கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது அது எப்படி இருந்திருக்கும்னா, விசா கிடைக்காம இருக்கிறது, இந்த பாஸ்போர்ட்ல பிரச்சனை, இந்த மாதிரி இந்த போர் பிரச்சனை இல்லைனால வந்து உங்களுக்கு வந்து அந்த அனுமதி மறுக்கப்பட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாதகமாக அமைந்து வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளிநாடு வெளியூர் போய் அமைக்கிற யோகம் இந்த காலத்தில் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்க ராசியிலே இருக்கும் போது இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில வந்து சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கும் போது நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாம சோம்பல்ல இருந்தவங்க, பாத்துக்கலாம் சார் அப்புறம் பார்க்கலாம்,
கிட்ட தானே வருது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, கிட்ட வரும்போது பாத்துக்கலாம், இன்னும் 10 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு, அதுக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து சுறுசுறுப்பா சரி இப்ப நம்ம பண்ணுவோம், பண்ணா நம்ம வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கும். ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த காலத்துல வந்து எங்க சார் படிக்கிறாங்க நீங்க கேட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு யோசனை இப்ப தோணும். சரி நம்ம இதை படிச்சா நம்மளுக்கு ஒரு டக்குன்னு இந்த வேலை கிடைக்கலாம். ஏன்னா அவங்க நண்பர்களே யாராவது வந்து இப்ப அதை படிச்சிருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க வந்து இப்போ டக்குன்னு சரி நானும் படிக்கிறேன்ட்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோர்ஸ் பண்றா, இதை போய் செலக்ட் பண்றா, ஒரு ஒரு 3 மாசம் கோர்ஸ் தாண்டா, ஒரு 10 டேஸ் கோர்ஸ் தாண்டா, அது மாதிரி படிடான்னு சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து தட்டி கழித்து வந்த அந்த மாணவர்கள், இளைஞர்கள் இப்பொழுது தானாகவே முன் வந்து நான் படிக்கிறேன், நான் அதை போய் அட்டன் பண்றேன், நான் எழுதுறேன், நான் முடிச்சிடுறேன், நான் வந்து ஒரு வாரம் இந்த ஒரு 20 நாள் கிளாஸ் போறேன், இந்த ஒரு மாசம் கிளாஸ் போறேன்ட்டு போயிட்டு அதை சக்சஸ் ஆக பண்ணக்கூடிய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா செவ்வாய் உங்க ராசியிலே இருக்கிறாரு. 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கும் போது படிப்பு சார்ந்த விஷயம், உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல தடைகளையும் சங்கடங்களையும் தாமதத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், இளைஞர்கள் இப்பொழுது நினைத்த தொழில் கல்வி, நினைத்த கல்லூரியில் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் டக்குன்னு போய் சேர்ந்து முயற்சி அடைந்து வெற்றி அடைய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆணி மாதத்தில் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் அவர்கள் கிடைக்க பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் பலம் புரிந்து இருக்கும் காலகட்டத்தில் 9ஆம் இடத்தை அவங்க பாக்குறாங்க. சோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது இடம். அதை பார்க்கும்பொழுது 7ஆம் பார்வையா பார்க்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தந்தையின் ஆதரவு, தந்தை மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தடைகளாக இருந்த பொருளாதாரமோ, தடைகளாக இருந்த சொத்துக்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நல்ல குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதாவது நல்ல வழிகாட்டி, உங்களுக்கு ஒரு லீடர் அமையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதன் மூலமா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவீங்க பாத்தீங்களா, இந்த தொழில் பண்ணலாம், இந்த வேலையை நம்ம செலக்ட் பண்ணலாம், இந்த படிப்பு படிக்கலாம் என்ற மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதே சொல்லலாங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமும் தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த திருமணம், காதல், கல்யாணம் கைகூடுங்க. ஏன்னா 7ஆம் பார்வையா அவங்க வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா குரு வந்து பாக்குறாரு 9ஆம் இடத்தை. சோ காதல், கல்யாணம் வாய்ப்புகள் சேரும். அதாவது காதல் புரிந்தவர்களே பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவின் சம்மதத்தோட காத்துட்டு இருக்கலாம். பேரண்ட்ஸோட, பெற்றோரின் சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது. சோ குருவின் பார்வையில் 9ஆம் இடம் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போகுது. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கும், வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோவில் இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்க விஷ்ணு கோவில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வெள்ளை பூல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், குடும்பம் சுமூகமான சூழ்நிலை உண்டாகும், மாணவர்கள் உயர்கல்வி படிப்பு இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சியை அடைவார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், நீண்ட நாளாக தடைபட்டிருந்த காதல், கல்யாணம் வாழ்க்கைகள் வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. சோ இவ்வளவு நாளாக தடைகளாக இருந்த அனைத்து சுப செய்திகளும் நல்ல செய்திகளாக வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போகுது. சோ 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் புகழ்மிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசியிலேயே பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. உங்க கூட சூரியன், நவகிரகங்களின் தலைவன் சூரியன் இணையும் இந்த காலகட்டம் அரசாங்க சார்ந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது. அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, புகழ், உங்களுக்கு நினைத்த மாதிரி உங்களுக்கு தொழில் மாற்றமும் உள்ள பொருளாதார வசதியும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீண்ட காலமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு மாற்றம் வேணும், ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு பதவி உயர்வு வேணும், அந்த மாதிரி காத்து கொண்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்தபடி பதவி உயர்வு, புகழ் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா சூரியன் உங்க ராசியில் உங்க ராசிநாதனுடன் இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் 3க்கு அதிபதி. புதிய மனிதர்களின் தொடர்பு, பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமா புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்து வந்த தொழில் முடக்கம், சங்கடங்கள், பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி, இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா
அனைத்து யோக வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து கால புருஷ தத்துவப்படி 5ஆம் அதிபதி, 5ஆம் பஞ்சமாதிபதி, 3ஆம் இடமான காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. ஆனா அது உங்க ராசி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவரு உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதின்னும் போது, உங்களுக்கு யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் உங்க வீட தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. வாய்ப்புகள தேடி போயிட்டு இருப்பீங்க. ரொம்ப வந்து என்னடா இது நமக்கு இது நமக்கு இருக்கிற திறமைக்கு, நமக்கு இருக்கிற இதுக்கு வந்து நம்ம வந்து நமக்கு கொடுக்க மாட்றாங்களே, யார் யாருக்கோ குடுக்குறாங்களேன்னு வந்து சோர்ந்து போனவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு அந்த அழைப்புகள் உங்களுக்கு வருவது, உங்களுக்கு மறுமலர்ச்சியும், புத்துணர்ச்சியும் குடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதாவது இவ்வளோ நாளா இருந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விடிவு காலத்தை குடுக்க போதுன்னே சொல்லலாங்க. எது மூலியமாக? முக்கியமா தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், புதிய புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பு, புதிய மனிதர்களின் தொடர்பு. அதாவது நீங்க பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சம்பவங்கள்லாம் நடக்குங்க. ஏன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைய குடுக்க போகுது. ஏன்னா, இவ்வளோ நாளா நீங்க பண்ண முயற்சிகள் எல்லாம் வந்து பலனே அடையாம ஒரு தேக்க நிலையம், மந்த நிலையம், என்னடா இது இவ்ளோ நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இவ்ளோ வாய்ப்புகள் தேடி இருக்கோம். தரேன்னு சொல்றவங்கலாம் வந்து அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பியவர்கள்லாம் வந்து இப்போ உங்க வீட தேடியே உங்களுக்கு காலோ, மெசேஜோ பண்ணி உங்களை அழைக்கக்கூடிய காலமாக இருக்க போது. மகாலட்சுமி யோகம் உங்கள வீடு தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், குருவும் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்புமிக்க காலகட்டமா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து 7ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அதாவது உங்களோட 8ஆம் இடம்ன்றது மகர வீட பார்க்கும்போது அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், திடீர் பணவரவு, யோகம்னே சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து சில உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல 2 சுபகிரகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள்லாம் மாறப்போகுதுன்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக அதாவது 90s கிட்ஸ்ன்னு சொல்லலாம். சில பேர் 80s கிட்ஸே கூட வந்து திருமணம் வந்துக்காக காத்து கொண்டிருக்கும். திருமணமே நடக்காதுன்னு என சோகமான சூழ்நிலையில் சூழ்ந்து கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணம் கைகூடும், திருமணம் தடைகள் நீங்கும், பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடுற அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போது. ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். ஏன்னா குரு பயிற்சி ஆரம்பிச்ச உடனே இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்க செயல்படுத்தியிருப்பீங்க. அதனோட பேச்சுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடைமுறைக்கு வரும். அதாவது இப்ப வந்து உங்க பொண்ணு வீட்டுல போய் பாக்குறதோ, இல்ல பொண்ணு வீட்டுல இருந்து உங்க வீட்டுல வந்து பாக்குறது, இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து திருமண தேதியை குறிக்கும் காலமாக இந்த மாதம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் காதல் புரிந்து கொண்டிருக்க அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து பெற்றோரின் சம்மதத்தோடு உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் அதாவது காதல் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்க போது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதன் மூலயமா வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு, அதாவது தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். பழைய கடன்லாம் நீங்க தீர்க்கிற அமைப்பு இருக்கும். முக்கியமா லாபாதிபதி ஆகிய 12ஆம் இடத்தில் இருக்கும்போது லாபங்கள் வரும். லாபங்கள் வந்து சுப செலவுகளாகும், சுப காரியங்கள் பண்றதுக்குடியா இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடியா இருக்கும். குடும்பத்திற்காக வந்து நீங்க ஒரு பிரயாணம் பண்றதோ, இல்ல கோவில் குளத்துக்கு குடும்பத்தோட போறது, ஒரு சுற்றுலா போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ மொத்தத்தில் மிதன ராசிக்கு சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கும் பட்சத்தில் 2ஆம் இடத்தில் சுக்கிரன், குருனும் பலம் புரிந்து 7ஆம் பார்வையை உங்களோட 8ஆம் இடமான அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் பண வரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. காதல், கல்யாணம், திருமண யோகம் பெற்று மிதன ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் அவங்களோட ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னே சொல்லாங்க. ஆட்டத்தின் அதிரடி ஆட்டமாக இந்த மாதம் இருக்க போது. கடகராசி நேர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிரடி ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசியின் சந்திர பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகங்களையும் அற்புதமான அதாவது ஜாக்பாட் மாதம்னே சொல்லாங்க இந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆணி மாதம் 5ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறாங்க. அதுவும் வந்து சுக்கிரனோட வீடு. ரிஷப ராசியில் பெயர்ச்சி அடையும் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 10க்கு அதிபதி, 5ஆம் அதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி, தசமாதிபதி வந்து 11ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அமோகமான யோகம், லாபம், பொருளாதார வசதி எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா கடக ராசிக்கு சந்திரன் அதிபதி,
செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகங்கள், ஒருவருக்கொருவர் வந்து சமம், லக்ன சுபர், ராசி சுபர்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்கொன்று உதவி செய்யக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் சந்திரனும் செவ்வாயும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனு உங்க ராசியிலே தான் இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி உங்க ராசியிலே இருக்கும்போது சுக போகங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதம் அனைத்து சுகங்களையும், அதாவது சந்தோஷங்களையும், மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாங்க. கடகராசிக்காரர்கள் வந்து இவ்வளவு நாளாக வந்து ஒரு டென்ஷன், மன உளைச்சல், ஒரு பிரச்சனையில இருந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு விடிவு காலம் பொறந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அரசியல் சூழ்நிலை, அரசாங்க பொறுப்பு, அரசியல் சார்ந்த தொடர்புகள் மூலமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி, வேலை வாய்ப்பு, புதிய புதிய கான்ட்ராக்ட், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஏன்னா சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான புதன் வீட்டுல வந்து சேர்றாரு. சோ புதனும் சூரியனும் சேரும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு 3ஆம் அதிபதி புதனும் சூரியனோட இணையும் போது அரசாங்க சார்ந்த தொடர்புகள் வரதுக்கான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா அரசு சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள்லாம் நடைபெறும். அரசாங்கம் மூலயமா உங்களுக்கு வர வேண்டிய ஆதாயங்கள்லாம் வந்து சேருங்க. இந்த மாதம் உங்களுக்கு லாபம் பொருந்திய மாதமாக இருக்க போது, தொழில், வேலை வாய்ப்பு முக்கியமா வந்து டெவலப் ஆக போது. குடும்பம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை, குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் செய்ய போறீங்க, சுப காரியங்கள் நடக்க போகுது. ஸோ தொழில் நிமித்தமாகவும், வேலை நிமித்தமாகவும் உங்களுக்கு வந்து அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கடன் அதுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு பொருளாதார நிதி உதவி ஏதாவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தாமதமா இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து கிடைக்கப்பெற்று அதிகமாக பொருளாதாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அதன் மூலயமா லாபத்தை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் 4க்கு அதிபதி உங்க ராசியில இருக்கும் போது தாயார் வழி, அதாவது தாயார் வழி இருந்து வந்த சொத்துக்கள் வருது, தாய் வழி வந்து ஆதரவு கிடைக்கிறது, தாய் வழி சொந்தங்கள் மூலயமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. முக்கியமா வந்து விவசாய துறையில இருக்கிறவங்க, கால்நடை துறையில இருக்கிறவங்க, கால்நடை விவசாயம், கால்நடை அந்த மாதிரி எந்த சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம், லாபம் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆரம்பிக்கிற யோகம்லாம் இந்த காலத்தில் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் போகும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அதிக முன்னேற்றம், லாபம், வெளிநாடு சம்பந்தம். சூரியனும் புதனும் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தொலைதூர பிரயாணங்கள், வெளியூர் அதாவது வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நீண்ட தூர பிரயாணங்கள் மூலயமா ஆதாயம் உண்டாகிறது. முக்கியமா இந்த மாதம் தொழில் வளம் மேம்படும், லாபம் மேம்படும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்க ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறாரு. ஆனி மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சிம்ம ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது திருமண வாழ்க்கை கைகூடும். இவ்வளவு நாளா வந்து மேரேஜ், கல்யாணம் என தள்ளி போட்டு கொண்டிருந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதாவது திருமண தேதி குறிக்கப்படும், திருமண வாழ்க்கைக்குள் போகும் அனைத்து யோகங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா குரு பகவானும் அங்கதான் இருக்காரு. சோ குருவும் சுக்கிரனும் அந்த உங்க ராசியில இருந்து 7ஆம் பார்வை உங்களோட 7ஆம் வீட்டையே பாக்குறாங்க. அதனால இந்த இந்த நேரம் வந்து உங்க வாழ்க்கையை, அதாவது சிங்கிளா இருக்கிற கடகராசிக்காரர்கள்லாம் வந்து மேரேஜ் வாழ்க்கைக்குள் போகும், குடும்ப வாழ்க்கைக்குள் போகும், காதல், கல்யாணம் கைகூடும், குடும்பத்தில் அதாவது இருந்து வந்த கணவன் மனைவியோட இந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர போகுதுங்க. அதே மாதிரி கணவனை பிரிந்து இல்லைன்னா மனைவியை பிரிந்து வேலை விஷயமாகவும் தொழில் நிமித்தமும் வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாம் வந்து சொந்த ஊருக்கே மாற்றலாகி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில அரசு வேலையில வந்து வேலை நிமித்தமா வெளியூர்ல வெளி மாநிலத்தில் இருந்தவங்க எல்லாம் வேலை மாற்றம், அதாவது சொந்த ஊருக்கே மாற்றம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் காலமாக இருக்க போது, குடும்பத்தோடு வெளியே போகும், கோவிலுக்கு போகும் அமைப்பெல்லாம் இருக்கும். சோ ஆனி மாதத்தில் உங்களுக்கு குதூகலமான மாதமாக இருக்க போது, தொழில் வேலை நிமித்தமா இருந்த பொருளாதார வசதி கிடைக்க போது, அதிக லாபத்தை கிடைக்க போறீங்க. முக்கியமா 12ஆம் இடத்தில் சூரியன் புதனும் இருக்கும்போது அரசு சார்ந்த தொடர்புகள், அரசியல்வாதிகள் மூலயமா, அரசாங்கத்தின் மூலமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. சோ கடக ராசிக்கு அதிரடி ஆட்டம் ஆரம்பம். ஆனி மாதத்தில் உங்களுக்கு அமோகமான ஆட்சி காலமாக இருக்கும் போது நினைத்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறுது. அதாவது ஆனி மாதம் கடகராசிக்கு அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் மாதமாக இருக்க போது, முக்கியமா காதல், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை என அனைத்து சகல வசதிகளும் பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஆனி மாதம் மகாலட்சுமி யோகமே. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்க ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் பகவான், அதாவது ஆட்சி பெற்ற புதன். ஏன்னா புதன் வந்து மிதன ராசியரோட சொந்த வீட்டுல அவரு ஆட்சி பெற்று இருக்கும் இந்த ஆனி மாதத்தில்
உங்களோட ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமான லாபத்தையும் பொருளாதாரத்தை வாய்ப்புகளையும் கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வளவு காலமாக அஷ்டம சனியால், அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து தொல்லைகளையும் சங்கடங்களையும், முக்கியமா பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள், ஆரோக்கியத்துல பிரச்சனை என அதாவது அனைத்து சகல வசதிகளையும் அனுபவிக்க வேண்டிய சிம்ம ராசிகள் ரொம்ப போராட்டங்களையும், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, ஒரு ஒரு சோகமான சூழ்நிலையிலே இருந்து வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம் சொல்லாங்க. ஏன்னா ஏற்கனவே அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் போதே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு சொல்லாங்க. ஏன்னா குருவின் பார்வையில் சனி பகவான் வந்துறாரு. அதாவது சனி பகவான் ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும் தாங்க கட்டுப்படுவார். அவர் யாருன்னா குரு பகவான் தான். சோ குருவின் பார்வையில் சனீஸ்வரன் இருக்கும் இந்த காலகட்டம் ஜூன் மாதம் முதல்ல உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிச்சுன்னே சொல்லாங்க. அதாவது வேலை மாற்றம், தொழில் மாற்றம் உங்களுக்கு நடைபெற போது. அதாவது சில பேர் புதிதாக வேலைக்கு தேடணும், அதாவது அதிக சம்பளத்துல இல்ல அவங்க எதிர்பார்த்த ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிருக்கீங்க. இப்போ அது உங்களுக்கு சாதகமாக நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வோடு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இந்த ஆணி மாதம் 5ஆம் தேதி சுக்கிரனோட வீடு, அதாவது சுபகிரகமான முழு சுபரோட வீட்டுல, அதாவது சுக்கிர பகவானோட செவ்வாய் இணையும் பொழுது உங்களுக்கு வேலையில இருந்து வந்த தடைகள் சங்கடங்கள் நீங்க போது, தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போது, பண வசதி அதிகமாக போகுது. முக்கியமா அரசு சார்ந்த விஷயத்துல இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சி கிடைக்க போகுது. முக்கியமா மாணவர்களாகவும் சரி, இளைஞர்களாகவும் சரி, அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்து கொண்டிருக்கும், தேர்வுகள் எழுதி, அதுவும் இல்லாமல் தேர்வுகள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக, அதாவது அதனோட முடிவுகள் காத்து கொண்டிருக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அரசு சார்ந்த துறை, இந்த காவல்துறையாக சரியா இருக்கட்டும், அரசு சார்ந்த துறையை சார்ந்த சாதகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். சோ அவரு 10ஆம் இடத்தமான உங்களுக்கு தொழில் சாணத்தில் சுக்கிரனோட இணையும் பொழுது உங்களுக்கு இதை சாதகமாக அமைத்து கொடுத்துருவார். சோ இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் விடிவு காலமாக இருக்க போது, ஆட்சி பெற்ற புதனோடு உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கும் போது எதிர்பாராத ஆசைகள், உங்களோட அனைத்து திட்டங்களும் வெற்றி அடையும். அதாவது நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும், முயற்சிகள் கைகூடும். உங்களுக்கு இவ்வளவு நாளாக தொல்லை கொடுத்து வந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் மாற்றம் ஏற்படுவார்கள். உங்களுக்கு சாதகமான உயர் அதிகாரிகள் பதவியில உங்களுக்கு உயர் பொறுப்புகள், உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க பெறுவீர்கள். முக்கியமா இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது. உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதனால மனம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலம் கிடைக்க பெறுவீர்கள். சோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் பலம் பொருந்தி 7ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும் போது கடன் தீரப்போது, நோய் பிரச்சனைகள்லாம் தீரப்போது, மருத்துவ செலவுகள்லாம் நீங்க போது, சுப செலவுகள் உண்டாக போது. அதாவது வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் சிம்மராசிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்போது. புதிய கார் புக் பண்ணுவீங்க, வீட்டுக்கு இடம் வாங்கறதுக்கான அக்ரிமெண்ட் போடுவீங்க, நிலம் வாங்கறதுக்கான அக்ரிமெண்ட் போடுவீங்க, பூஜை போடுவீங்க, வீடு கட்டுறதுக்கான பேஸ்மெண்ட், அதாவது ஆரம்ப காலமான பூஜைகள் எல்லாமே நடக்கும். இவ்வளவு நாளா அதுக்கு பிளானிங் திட்டங்கள்லாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் அதுக்கு உண்டான செயல் வடிவம் பெற்று அதை நடைமுறைப்படுத்தி, அதாவது அதை இந்த மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. வீடு கட்டுற அமைப்பு, கார் வாங்குற அமைப்பு, எதிரிகள் விலகுவார்கள், கடன் பிரச்சனை தீரும், புதிய தொழில் வரும், புதிய வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆணி மாதம், அதாவது உங்க ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்ற புதனோடு மிதன ராசியில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்க புகழை உச்சிக்கு கொண்டு செல்ல போது, பொருளாதார வளர்ச்சி அடைய போறீங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்க போது, தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் இவ்வளவு நாளா இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரப்போது, குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும், புதிய வீடு வாங்குறது, கார் வாங்குற அமைப்பு, எல்லா சகல வசதிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மாதம் சிவன் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு சிவன் அருளால் இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்கும். எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெற போறீர்கள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்க ராசிநாதன் புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார். அவர் கூட சூரியன், அதாவது உங்களுக்கு 12ஆதிபதி விரையாதிபதி சூரியன் பெயர்ச்சி அடையும் இந்த மாதம் ஆனி மாதமாக இருக்க போதுங்க. இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு அமோகமாக இருக்க போது உங்களோட அதிரடி ஆட்டம் நடைமுறைப்படுத்துவீங்க, செயல்படுத்துவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டு சொல்லலாங்க. முக்கியமாக காதல் கல்யாணம் நடைபெறும், திருமண தடைகள் நீங்கும். அதாவது இவ்வளவு நாளாக திருமணத்திற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போது தடைகள் எல்லாம் அகற்றி உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய மாதமாக இருக்க போது திருமண பேச்சுக்கள் எல்லாம் இவ்வளவு நாளா இருந்ததெல்லாம் இந்த மாதம் கல்யாண தேதி, திருமண தேதியை குறிக்கும் மாதமாக இருக்க போது குடும்ப வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோக காலமே. அதாவது இதுக்கப்புறம் உங்க வீட்டை தேடி வரக்கூடிய மகாலட்சுமி வரக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிர பகவானும் இருக்கிறார். சோ 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் போது காதல் கல்யாணம் வாழ்க்கை என குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, அதாவது குடும்பத்தில் ஒரு குதூகலமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா அவரு உங்களுக்கு கன்னி ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்ச குருவோடு இருக்கும் போது வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்க போது அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும் போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, காதல் கல்யாணம் என ஏன் காதல் கல்யாணம் சொல்றேன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமான மாதம்னே சொல்லாங்க. வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், அதாவது இப்ப நீங்க ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் சம்பளமும் கிடைக்குதுன்னா என்னங்க, அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்க கிடைக்க போகுது? அந்த வாய்ப்புகளை சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து அவர் 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும் போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லாங்க. நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது. மகாலட்சுமி யோகம் இந்த மாதம் காத்து கொண்டிருக்கு, உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லாங்க. ஏன்னா குடும்பம் அமைஞ்சாதாங்க தொழிலும் அமையும் என்ற மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும் நேரத்திலே குடும்பம் அமையும், குடும்பம் அமையும் நேரத்திலே தொழிலும் அமையும். சோ 2 யோகங்களும் பிறக்கக்கூடிய இடம் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியசாரத்தில் சுக்கிரனோடு, அதாவது சுக்கிரனோட வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், காதல் கல்யாணம் என அனைத்து யோகங்களையும் பெறுவீர்கள். முக்கியமா மாணவர்கள் வெளிநாட்டு போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், அதாவது ஃபாரின்ல காலேஜ்ல சேரணும் என்ற அமைப்புகள்லாம் அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாமே அதுக்கு போறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா புதன் பகவான் சூரியனோடு இருக்கும் பட்சத்தில் 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, வெளிநாட்டுல போய் காலேஜ்ல சேர்ற அமைப்பெல்லாம் மாணவர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கணும்ன்ற மாதிரி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க வேலை கிடைக்கும். முக்கியமா இந்த காவல்துறை, அரசு சார்ந்த துறை, IAS IPS, அரசு சார்ந்த சிவில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான இன்டர்வியூலாம் நேர்முக தேர்வுலாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு வாய்ப்புகள், நீங்க எதிர்பார்த்த படிப்பு படிச்சு போட்டித் தேர்வுலாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சாதகமாக அமைந்து வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் கனவுகள் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்க போது. முக்கியமாக 11ஆம் இடத்தில் குருவோடு சுக்கிரன் இணையும் காலகட்டம் உங்களுக்கு நீண்ட நாளாக, அதாவது தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுது. ஏன்னா சில பேர் மேரேஜ் ஆயிருப்பாங்க, அதாவது வீட்டுல இருக்கிற ப்ரெஷர் எப்பயுமே தெரியும் பாத்தீங்களா, மேரேஜ் ஆனவனா என்ன ஆச்சுங்க, என்ன அது விசேஷமா, என்ன ஆச்சுங்க, குழந்தை இருக்கான்னு ஒரு ப்ரெஷர்ல ஒரு புதிய தம்பதிகளுக்கு ப்ரெஷர்ல ஆளாக்கி கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல செய்தி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் மருத்துவ ரீதியாக முயற்சி பண்ணிட்டு இருக்க, ரொம்ப வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, ஒன்னும் ரிசல்ட் இல்லைங்க, ஒன்னும் பாசிட்டிவா இல்லைங்க, குழந்தை வரும்னு சொல்றாங்க, ஆனா ஒன்னும் நடைமுறைக்கு வரல, அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கலன்ற மாதிரி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கிய அருள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான நல்ல குடும்பத்துக்கு பாசிட்டிவான நிகழ்ச்சிகள்லாம் இந்த காலகட்டம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குருவும் சுக்கிரனும் பாக்குறாங்க. இதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல செய்தி வரும், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பண வரவு உண்டாகும். அதிர்ஷ்ட செய்திகள் மூலமாக உங்களுக்கு
இந்த மாதம் காதல், கல்யாணம், குடும்பம் என சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவீர்கள். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது மகாலட்சுமி யோகம்னே சொல்லலாங்க. ஏன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயம், பொருளாதார வசதி, தனவரவு, பொருளாதாரம் என நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும் போது கன்னி ராசிக்காரர்களே இந்த மாதம் வெற்றி யோகம் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருந்தே சொல்லாங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7க்கு அதிபதி அதாவது கூட்டாளி சமுதாயம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடமான மறைவுஸ்தானுக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள்லாம் அடிக்க போகுதுங்க. ஏன்னா ஆணி மாதம் உங்களுக்கு ஆட்டத்தையும் உங்களோட வாழ்க்கையையும் தீர்மானிக்க போது தொழில் சார்ந்த விஷயம், முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாற்றம் ஏற்படுவது. ஏன்னா செவ்வாய் பகவான் அவரோட நட்பு கிரகமான சுக்கிரன், உங்க ராசிநாதன் சுக்கிரன் வீட்டுக்கு தான் ரிஷப ராசிக்கு போறாருங்க. அதனால உங்களுக்கு சுபத்துவம் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பழைய கடன்லாம் தீரப்போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருந்தே சொல்லாங்க. திடீர் பணவரவு யோகங்கள் அமோகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரனோட வீட்டுக்கு செவ்வாய் 7ஆம் அதிபதி, அதே இல்லாம உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் போயிருந்து மறைந்தாலும் அவர் சுபரோட அவரோட நண்பரோட வீட்டிற்கு போகும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. அதாவது குடும்பத்தின் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போது, முக்கியமா உங்களோட துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மன குழப்பங்கள், டென்ஷன் இதெல்லாம் தீரப்போகுது. அதே மாதிரி பார்ட்னர், அதாவது உங்களோட தொழில் சம்பந்தமா, வேலை சம்பந்தமா உங்க சக ஊழியர்கள் கூட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு மாதிரி இருந்திருக்கும். வேலை செய்யற இடத்திலும் தொழில் பண்ற இடத்திலும் நீங்க சொல்றது அவர் கேட்காம இருந்திருப்பாரு, அவர் சொல்றது நீங்கள் ஒரு சஜஷன்ஸ்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் மாற்றம் கொடுத்து உங்களுக்கு வேலை செய்யற இடத்திலும் தொழில் பண்ற இடத்திலும் உங்களோட சக ஊழியர்கள் இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னர்களுக்கிடையே சுமூகமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இதன் மூலமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏன்னா மறைவிடத்துல 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கும்போது அதாவது சமுதாயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போது உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்களோட உறவினர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, அவங்களுக்கு மூலயமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க போது, பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்க போதுன்னே சொல்லலாம். ஏன்னா சில பேர் திடீர்னு நான் பண்ண போறேன்னு ஏதாவது எங்கேயாவது யோசனையில இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சார் ஏதோ ஒரு அவங்களுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் போகும். சரி இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்களா, எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க, நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்ட்டு புதிய முதலீடுகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் ஜாக்பாட் மாதனே சொல்லாங்க. இவ்வளவு நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு மன உளைச்சல் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முதலீடுகள்லாம் ஏற்கனவே செய்து வந்த முதலீடுகளை ரெட்டிப்பாக போகுது. அதன் மூலயமா லாபங்கள் கிடைக்க போகுது. அதன் மூலயமா புதிய தொழில், ஒன்றிற்கும் மேற்பட்ட புதிய பிரான்ச் தொடங்குறதோ, புதிய தொழில் தொடங்குற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் 10ஆம் இடத்துல குருவோட தான் இருக்கிறாரு. சோ அவர் இந்த மாதம் ஆணி மாதம் 21ஆம் தேதி அவரு லாபஸ்தானத்துக்கு, உங்களுக்கு 11ஆம் இடமான சிம்ம வீட்டு லாபஸ்தானத்துக்கு மாறும்போது உங்களுக்கு என்னங்க யோகம் தாங்க. அதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. எடுத்து வைக்கிற படியெல்லாம் வெற்றி படியாக மாறப்போகுது. இனிமே நீங்க கட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. இனிமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா சில பிரச்சனைகள், தடைகள் பார்த்திருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதம் வெற்றி மாதமாகும். அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதகமாக இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் 21ஆம் தேதிக்கு மாறும்போது புதிய வாய்ப்புகள், முன்னேற்றம், பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாகனம், வண்டி வாகனம் எல்லாம் மாற்றம் ஏற்படுறது. ஏன்னா இவங்க 10ஆம் இடத்துல இருக்கும்போதே இவங்க குருவும் சுக்கிரனும் உங்களோட 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது முக்கியமா வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும்போது, புதிய வீடு வாங்குறதும், இல்லைன்னா வீட்டை ஆல்டர்னேட் பண்றது, இல்லைன்னா உங்களோட காரை மாத்துறது, புதிய கார் வாங்கணும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்க போது. தாய் வழியே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதாவது உங்களோட தாயார் வர்க்கத்தில் இருந்து வந்த சில சச்சரவுகள், தொந்தரவுகள் அதெல்லாம் தீரப்போகுது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட காலமாக பிரச்சனைகள்ல இருந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு, ஏன்னா குரு அங்கிருந்து தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. சோ இவ்வளவு நாளா ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும்
துன்பங்களையும் வந்து அனுபவித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பிறந்தவனே சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த ஆணி மாதம் முழுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதனாலே சொல்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பண மழை கொட்ட போதுன்னே சொல்லாங்க, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போதுன்னே சொல்லாங்க, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, கணவன் மனைவியிட இருந்த அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் அது எதனால நடக்கும்னா அந்த பினான்ஸ் ரிலேட்டடா காசு விஷயம் அந்த தொழில் விஷயமா நீங்க என்ன கேட்காம டிஸ்கஸ் பண்ணாம ஏதாவது பண்ணீங்களா, இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாம ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உங்க பார்ட்னருக்கோ ஏதாவது ஒரு கேரண்டர் சைன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. அதுல சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதன் மூலயமா சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனோட இணையும் போது, ஏன்னா சூரியன் தான் முக்கியமா இந்த மாதம் வந்து புதனோட இணையறாரு. அது வந்து உங்களுக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் மாறும்போது நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள், நல்ல லீடர் அதாவது நல்ல ஒரு வழிகாட்டி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள். புதிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு மூலயமாக தொழில் வளம் மேம்படும், பொருளாதார வசதி கிடைக்கப்படும், திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் என புதிய புதிய வாய்ப்புகளா நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கப்பட்டு இந்த மாதம் உங்களுக்குனே பிறந்த மாதமாக ஆணி மாதம் இருக்க போது அதிர்ஷ்டம் ஆரம்பம். இனிமே உங்களோட ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லாங்க. வெள்ளிக்கிழமை இப்ப விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சில யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த மாதம் கொடுக்க கடமைப்பட்டவர். ஏன்னா 2க்கு அதிபதி தனாதிபதி 8ஆம் இடத்தில் மறைவிடத்தில் இருக்கும்போது திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். சோ முருகன் வழிபாடு அதிர்ஷ்டமான மாதமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. விருச்சிகராசி நேயர்களே, இந்த ஆணி மாதம் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற போற மாதமாக இருக்க போதுங்க. இவ்வளவு நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனை, அதாவது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பண பிரச்சனை தீர போதுங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, மேஷ ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அவரு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் சுக்கிரனோட வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார், பெயர்ச்சி அடைகிறார். சோ இதனால உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, எதிரிகள் மறைமுக தொழில இருந்து வந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மன டென்ஷன் பிரஷர்ல இருந்ததெல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைக்கக்கூடிய உங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்க போது. என்னன்னா சின்ன சின்னதா இருக்கட்டுங்க. இப்போ என்னன்னா உங்க மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்கி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக உங்க மனைவியின் நகையெல்லாம் நீங்க அடமானம் வச்சிருந்தீங்க, கடன் பிரச்சனைக்கோ இல்ல தொழில் டெவலப் பண்றதுக்கோ வேற ஏதோ விஷயத்துக்காகலாம் நீங்க வந்து அதை வந்து வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மீட்டு கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதனால என்னங்க அர்த்தம், உங்களுக்கு பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்க போது. ஏன்னா 8ஆம் இடத்தில் உங்களுக்கு 10க்கு அதிபதி சூரிய பகவான் புதனோடு சேரும் போது 11 அதிபதி லாபாதிபதி அதாவது புதனும் சூரியனும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சேரும் போது நீண்ட நாளாக இருந்து வந்த பொருளாதார தடை, உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வந்து பொருளாதார வசதியெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. என்னன்னா இந்த 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது அரசாங்கத்தில் தொடர்பு மூலயமாவோ இல்ல வேற்று மனிதர் தொடர்பு மூலயமாவோ புது மனிதர்களின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய பொருளாதார வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாங்க 7ஆம் பார்வையா. சோ இதன் அடிப்படையில் என்னன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய மனிதர்களின் தொடர்பு, சிறிய தூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு வந்து லாபங்கள் எல்லாமே கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 3ஆம் இடம் என்றது உங்களோட முயற்சி ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஸோ இவ்வளவு நாளாக நீங்க வந்து ஒரு வேலையில தேடணும், ஒரு தொழில் அமைக்கணும், இல்லைன்னா தொழில் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுன்னே அதுக்குண்டான வழியெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். இப்போ குரு பகவான் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 9இல் குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு அனைத்து பாகியங்களும் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன லாபங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்றதுதான் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிறிய முதலீடுகள் கூட உங்களை வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு உண்டான லாபத்தை கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த மாதம் தேடி வரப்போகுது. சிறிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருளாதார வசதி, நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர போறீங்க. கடன் தீரப்போகுது. குடும்பத்திற்காக இல்ல குழந்தைகளின் செலவிற்காக, குழந்தைகளின் நலனுக்காக, குழந்தைகளின் சுப செலவுக்காக
கடன் வாங்குவீர்கள், குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கசப்புகள், அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மனக்கசப்புகள் தீரப்போகுது. ஏன்னா ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. ஏன்னா சுக்கிர பகவான்றது உங்களுக்கு 7க்கு அதிபதி, 12க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு குடும்பம் சார்ந்த அதாவது இன்ப சுற்றுலா வெளியே போறது, கோவில் நிமித்தமாக குடும்பத்தோட வெளியே போறது, தொலைதூர பிரயாணம் பண்றது, இல்லைன்னா குடும்பத்தோட வந்து ஒரு வெளிநாடு போகணும், ஒரு சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் போற அமைப்பு இருக்கு. முக்கியமா குலதெய்வ கோயில் போய் சென்று வழிபாடு செய்யும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு புதிய முதலீடுகள் பண்றது, குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் வந்து 9ஆம் இடத்துல இருந்து குருவும் சுக்கரும் சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்காக சில முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், அவங்களுக்கு சேமிப்பு பண்றது, இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு 60 வயசு 70 65 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னு பெரியவர்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைகள், உங்க பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பு பாக்கியம், அதாவது திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இருக்கும். அவங்களுக்கு தேவை, அதாவது அவங்களுக்கு பிடித்த பெண்ணோ பிள்ளையோ உங்க வீட்டை தேடி வர்றது, ஜாதக ஒற்றுமை பார்க்கிறது, ஸோ திருமணம் செஞ்சு வைக்கிற அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு நலனுக்காக வீடு வாங்கி கொடுக்கறதோ, வீடு கட்டுறதோ எல்லா அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முருகன் அருளால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். முக்கியமா மனைவியோட நகையை வந்து மீட்டு கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்க போது, கடன் பிரச்சனை தீரப்போகுது, பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்க போகுது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வரக்கூடிய அமைப்பு இருக்க போது, குழந்தைங்களோட முதலீடு சேவிங்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதம் உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்க போது. விருச்சிக ராசி நேயர்களே, முருகனை விட்டுறாதீங்க. முருகன் தான் உங்களை வழி நடத்தி செல்வார். செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போது, உங்க ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களோட ஆட்டம் ஆரம்பமே சொல்லாங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரனும் அவர் கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆணி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு பஞ்சமாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதனாலவே வந்து இந்த மாதம் உங்களுக்கு சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டுன்னே சொல்லாங்க. வராத கடன்லாம் வரப்போகுது. குடும்பத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் புதிய கடன்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது, புதிய கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரனும் குருவும் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களோட 2ஆம் இடமான தனஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக 2 பேரும் பார்க்கிறாங்க. இந்த மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு குடும்ப தேவைக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் குடும்பத்துக்காகவே இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமாக கடத்த போறீங்க. குடும்பத்தில், அதாவது ஒரு மருத்துவ செலவோ ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் வந்து தீரப்போகுது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை, அதாவது குழந்தை நலனுக்காகவும் குழந்தைக்காகவும் வந்து சில முதலீடுகள் பண்றது, சில செலவுகள் பண்ற அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பூர்வீக மூலமா சில சொத்துக்கள் வரப்போகுது. அங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நீங்க அங்க வந்து டெவலப் பண்ண போறீங்க. அதாவது உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்து, அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுது. அதன் மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் இந்த மாதம் தீரப்போகுது. அதன் மூலமா உங்களுக்கு சிறு முதலீடுகள் அங்க பண்ணினாலே அது வந்து உங்களுக்கு லாபம் புரிஞ்சு, அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நீண்ட கால நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து தகராறு, நில தகராறு, உங்களோட பங்காளிகள் சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி தகராறு எல்லாம் தீரப்போகுது. பிரச்சனைகள் தீரப்போகுது. சட்ட சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மன குழப்பம், ஒரு டென்ஷனு, ஒரு ப்ரெஷரு, வேலை செய்ய முடியாம இடத்துல தொழிலில் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம வேலை பண்ணும் போது திடீர்னு ஊருக்கு போற இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்திலேயும் சில சூழ்நிலையில வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாம ஒரு காலத்தை கடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த ஆணி மாதம் முழுமையான பலனையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்ட போகுது. உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து உங்களோட கவலைகளையும் சங்கடங்களையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளையும் தீர்க்க போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகும்போது அதன் மூலமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போறாரு. உங்களுக்கு
இருந்து வந்த மறைமுக எதிரிகள் விலக போறாங்க. முக்கியமா தொழில் பண்ற இடத்துலயும், வேலை பண்ற இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருந்த மறைமுக, அதாவது உங்களை நேரடியா எதிர்க்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து நெருப்பு ராசி. அதிகமும் வந்து உங்களை எதிர்த்தோம்னா அவங்களதான் வந்து விழுந்து போவாங்க. அதனால உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாம மறைமுகமாக உங்களுக்கு பழிவாங்கக்கூடிய சில பேர்லாம் வந்து இந்த மாதம் உங்களை அழிக்க முடியாம அவங்க காணாம போற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல வரும்போது, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறையும் போது அதிர்ஷ்டமான யோகங்க. சோ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும், மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி, ஆனி மாதம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரோட அதாவது கடக வீட்டுல இருந்து, உச்ச வீட்டுல இருந்து 9ஆம் இடமான சூரிய பகவான் வீட்டிற்கு அவரோட அதி நட்பு அங்க போறாரு. சோ 9ஆம் இடம் என்றது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது கடன் பிரச்சனை தீரப்போகுது, நோய்கள் தீரப்போகுது, மறைமுக எதிரிகள் விலக போறார்கள், புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போற அமைப்பு எல்லாம் இருக்க போகுது. முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி, தொழிற்கல்வி, 2வது டிகிரி 3வது டிகிரி படிக்கணும்ன்ற ஆசைப்பட்டவங்கலாம் இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகும், வெளிநாட்டு தொடர்பெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, வேலை வாய்ப்பு, அதிகமான சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. குடும்பத்தோட வந்து குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தில் சூரியன் புதனும் பலம் புரிந்து இருக்கும் பொழுது சமூகத்துக்கு சேவை, அதாவது குழந்தைகளுக்காகவும் இல்ல ஏதோ ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்லதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த காலத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த முதலீடுகள், பண வரவு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. சோ இந்த மாதம் தனுசு ராசிக்கு குருவின் அருளால், குருவின் ஆதிக்கத்தோடு சுக்கிரன் குருவின் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்தில் படும்போது உங்களோட பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திற்கு போகும் பட்சத்தில் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனைகளை தீர்ந்து குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாக போது நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியத்துக்காகவும் குழந்தை செல்வத்துக்காகவும் காத்து கொண்டிருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அருள் இந்த மாதம் கிடைக்க போகுது. ஏன்னா குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் வரும்போது நீங்க எதிர்பார்த்த ஆசை, ஏன்னா உங்களோட ராசி அதிபதி 4க்கு அதிபதி, அவர் உங்களோட ஆசையை நிறைவேற்ற போறார், உங்களோட சுகத்தை அதிகரிக்க போறார், உங்களோட சந்தோஷத்தை கொடுக்க போறார், உங்களோட அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. முக்கியமா வேழக்காம குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு தட்சணாமூர்த்திக்கு ஒரு விளக்கு போட்டுவாங்க. உங்களுக்கு குருவின் அருளாலும் முருகனின் அருளாலும் இந்த மாதம் உங்களுக்கு புகழ்மிக்க மாதமாக இருக்க போது. நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. நீங்க அடையக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும், அதாவது ரொம்பவும் வந்து கடின உழைப்பு மூலமா பொருளாதார வசதியையும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அம்சம் கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. இனிமேதாங்க உங்க ஆட்டம் ஆரம்பம்னே சொல்லாங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் இன்னும் நமக்கு ஒன்றும் பெருசா வந்து ஒரு முன்னேற்றம், லாபம், ஒரு தொழில வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருந்த மகர ராசி நேயர்களுக்கு படிப்படியாக சில மாற்றங்கள் இருந்திருந்தாலும், அதாவது சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமும் குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமும் சிறு சிறு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நீங்க கண்டிருந்தாலும் இந்த ஆணி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி வீடான புதன் பகவானோட ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் 5ஆம் தேதி உங்களோட சுகாதிபதி, லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனோட வீடு, அவரோட நட்பு கிரகத்தோட வீட்டோட போய் பெயர்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கு சகல சுகங்களையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக போதுங்க. இந்த மாதம் கடின உழைப்பு உங்களுக்கு வந்து வெளிப்பட்டு இருந்தாலும் லாபங்கள் வராம அதுல வந்து ஒரு தொய்வு, அதுல ஒரு தடைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்த மகர ராசிக்கு இந்த ஆணி மாதம் விடிவு காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா
ஐந்தாம் இடத்தில் உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து சுகலையும் கொடுக்க போறாருங்க. முக்கியமா வீடு வாங்குறது, கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீண்ட நாளாக ஆசைப்பட்டிருந்த, அதாவது பணவரவு அதிகரிக்கும் ஒண்ணு, அதன் மூலமா உங்களுக்கு சுகத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதாவது உங்களோட ஆசைகள் நிறைவேறப்போம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா யோசிச்சுட்டு வச்சிருப்பீங்க, ஒரு நமக்கு நமக்கு ஃபேமிலி, அதாவது நம்ம குடும்பம் போறதுக்கு, நம்ம அம்மாவை கூட்டு போறதுக்கு, நம்மளோட சொந்தங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போறதுக்கு நமக்கு ஒரு சொந்தமான வாகனம், கார் வாங்கணும்ன்ற அமைப்புல யோசனையில இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த வாய்ப்பை கொடுத்து, அதை நீங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி இப்போ லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகியம் இந்த மாதம் 100% நடக்குங்க. யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களா இருக்கல, ஏன்னா வாகனக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டுல 5ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட சுகங்களை அதிகப்படுத்துவார். வீடு விஷயமா இருந்த வில்லங்கள் தீரப்போகுது, வீட்டு பிரச்சனைகள் தீரப்போகுது. சில பேர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு கடன் வாங்குற அமைப்புல பேங்க்ல அடிஷனல் லோன் வாங்குறது, டாப் அப் பண்ற மாதிரி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் தாமதமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி டக்கு டக்குன்னு அதுக்கு வாசகால் வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அந்த மாதிரி வசதிகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போது. அதை இந்த மாதம் கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாக்கியாதிபதி புதன் பகவான் அவரோட மிதுன ராசியில் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்திலே பலம் புரிந்து இருக்கும் போது உங்களுக்கு முயற்சி, அதாவது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நீங்க எதிர்பார்த்த முதலீடுகள் உங்களை சேரும். கடன் பிரச்சனை தீரப்போது, புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன்னா உங்களோட சுகத்துக்காகவும் உங்களோட வளர்ச்சிக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் நீங்க ஆசைப்பட்ட கடன்லாம் நீங்க பெண்டிங்ல இருந்தது, அதாவது தாமதமா வந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் எதிர்காலம், குழந்தைகளின் மதிப்பு, ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது அது சம்பந்தமா நீங்க அவங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த, அதாவது உங்களோட பூர்வீகத்துக்கு தேவையான ஏதாவது செலவு பண்ணணும், உங்க பூர்வீகத்தில் இருந்த சொத்தை ஏதாவது ஆல்டர் பண்ணணும், அங்க ஏதாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு ஒரு கடை கட்டி விடணும், இல்ல அங்க ஒரு ரெண்டல் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கு, ரெண்டல் மாதிரி அங்க ஒரு இன்கம் வரணும்ன்ற அமைப்பு எல்லாம் இந்த மாதம் நீங்க ஏற்படுத்துவீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அங்க இருக்கும்போது 5ஆம் இடத்தில், 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சுப கடன்களை கொடுக்க பெறுவார். ஏன்னா சூரிய பகவான் அங்க இருக்காரு. சூரிய பகவான் உங்களுக்கு 8க்கு அதிபதி, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற மாதிரி சூரிய பகவான் 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் போது உங்களுக்கு வேலை நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார்கள், தொழில் நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார். தொழில் செய்யற இடத்திலும் வேலை செய்யற இடத்திலும் உங்களுக்கு இடைஞ்சல்கள், அதாவது தொந்தரவுகள் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் மறைமுகமா உங்களை தெரிச்சு ஓடுற அளவுக்கு நீங்க விஸ்வரூப வளர்ச்சி வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போது பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தை பெற போறீங்க. அதுதாங்க முக்கியம். ஏன்னா இந்த மாதம் உங்களோட கண்கூடாக நீங்க பார்க்கலாம். இவ்வளவு நாளா நீங்க கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதாவது உழைப்பு இருந்திருக்கும், ஆனா அதுக்கான பொருளாதாரம் ஒன்றும் பெருசா ரிட்டர்ன்ஸ் வரலையே, காசு வரலையேன்னு யோசிச்சிருந்த இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அதாவது கல்யாண வயதில், திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் கைகூடும், திருமண தடைகள் நீங்க போதுங்க. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருந்து குருவோட இணைந்து அவர் 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாத்தீங்கன்னா அடுத்த ஆடி மாதம் 21ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் போகும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் யோகியம் இருக்க போது, காதல் கல்யாணம் கைகூட போது. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்ன்ற அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். ஏற்கனவே அந்த முயற்சி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அது சாதகமாக அமைந்து திருமணம், காதல் என மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை போகும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், நிறைய பேர் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும். அந்த மிடில் ஏஜ் தாண்டி மேரேஜ் ஆயிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசி குடும்பத்தாருக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமோகமாக இருக்க போதுங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ஆதிபத்தியம் கொண்ட நீங்கள் உங்கள் உழைப்புக்கு ஊதியம், உங்க உழைப்புக்கு ஏற்ற லாபம் இந்த மாதம் நீங்க அனுபவிப்பீங்க, கிடைக்க பெறுவீர்கள். உங்க சுகம் அதிகரிக்க போது, ஆசைகள் நிறைவேற போது, உங்களோட குடும்பத்திற்காக வண்டி வாகனம் வீடு மாற்றங்கள் நடைபெற போது, தொழில் கடன் வாங்குவீங்க, புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரப்போகுது, மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். முருகன் அருளால், அதாவது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அனைத்து யோகங்களும் செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமோகமாக இருக்க போதுங்க. சனி பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் உழைப்பு, நேர்மை, நியாயம் என்று
அதாவது உங்களை சார்ந்தவரையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றத்துக்காகவும் உங்களோட முன்னேற்றத்தையும் அவங்க கூடயே கொண்டு செல்லும் அந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் அமோகமாக இருக்க போது. இனிமேதாங்க என்னோட ஆட்டத்தை பாருங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள்லாம் காலரை தட்டி விட்டுக்கிட்டு ஜம்முன்னு போலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டிருந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலக போகுது. புதிய வாழ்க்கை, புதிய லாபம், புதிய தொழில், வேலை என அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக முதல் படி வெற்றி படி என்ற மாதிரி இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் என அனைத்து யோகங்களும் பலங்களும் பெறக்கூடிய ராசியாக கும்ப ராசி கண்டிப்பாக அனுபவிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்து 5ஆம் தேதி ஆனி மாதம் 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாருங்க. ஸோ இந்த ஆனி மாதம் ஆரம்பத்து உடனே உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போதுங்க. ஏன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ப உங்களோட படிப்புக்கு ஏற்ப சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க போதுங்க இந்த மாதம். உங்களுக்கு பொருளாதார வசதி உயர போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதியும் இருக்காரு. சுக்கிர பகவானும் இருந்து உங்களை வந்து 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமாகவும் தொலைதூர பிரயாணம், வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாம் கிடைக்க போதுங்க. உயர்ந்த பதவி கிடைக்க போதுங்க. முக்கியமா கும்பராசிக்காரர்கள் வந்து அரசு சார்ந்த துறையில இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரி, தொழில் பண்ணியிருந்தாலும் பிசினஸ் பண்ணியிருந்தாலும் இப்பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ற அமைப்புகள்லாம் இந்த காலம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா கோயம்புத்தூர்ல ஒண்ணு, திருச்சியில ஒண்ணு, அந்த மாதிரி இன்னொரு பிரான்ச்சஸ் உங்களோட தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான நிதி நிலைமை, அதுக்கு தேவையான கடன் வசதி, முதலீடுகளும் உங்களை தேடி வரும். அதுதாங்க முக்கியம். ஏன்னா நீங்க நினைக்கலாம், என்னங்க நான் எப்படிங்க பண்ண முடியும், என்கிட்ட பைசாவே இல்லை, ஏற்கனவே இருக்கிற கடனை என்னால் அழைக்க முடியலன்னு யோசித்து கொண்டிருக்கும் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு சொல்லாங்க. 6ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆனி மாதம் 21ஆம் தேதி கேது பகவானோட 7ஆம் இடத்தில் செல்லும் போது நண்பர்கள் மூலமாகவும் உங்களோட புதிய மனிதர்களின் தொடர்பு மூலமா, அந்நியரின் தொடர்பு மூலமாகவும், அதாவது வேற்றுமொழி பேசுறவர்களின் தொடர்பு மூலமா உங்களுக்கு ஆதாயம் கன்ஃபார்மா இருக்குங்க. அதன் மூலமா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகம், பொருளாதார வசதி மேம்படும், வேலையில வந்து ஒரு புதிய புதிய உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலமா நீங்க வந்து டெவலப் பண்றக்கூடிய மாதமாக இருக்க போது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நினைத்த வேலை, நினைத்த ஜாபு, இந்த பிடித்த ஒரு உயர் அதிகாரோட மாற்றம், அதாவது சில பேர் வந்தீங்கன்னா ஒருத்தர் அவரு கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவர் வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவரு சார் நீங்க கூப்பிடுங்க சார் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் அவர்களோட அழைப்பு வந்து சேரும். நீ வாப்பா, இந்த பொறுப்புல நான் வந்திருக்கேன், ஒரு ரீஜனல் மேனேஜர் லிட்டில் லெவல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நம்ம அப்படியே இங்க இந்த கம்பெனில நம்ம ரன் பண்ணலான்ற மாதிரி அழைப்பு வந்து அதன் மூலமா உங்களுக்கு சாதகமான சம்பளம் கிடைக்கப்பட்டு நல்ல, அதாவது இடமாற்றம் கண்டிப்பா இருக்குங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்கன்னா திருச்சி போற மாதிரி இருக்கீங்க, இல்ல திருச்சி இருக்கலாம் சென்னை வர மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர்ல இருந்தா சென்னை, இந்த மாதிரி சம்பளம் உயர்வு பெறதுனால உங்களுக்கு வந்து இடமாற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்க போகுது. அதன் மூலமா உங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை அமைதியாக நிலவுது, கடன் பிரச்சனை தீர போதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது முக்கியமா குழந்தைகளுக்கு கடன் வாங்கி இருப்பீங்க, இந்த மாதிரி வேற ஸ்கூலுக்கு சேரணும், இல்ல அவங்களுக்காக கடன் எல்லாம் வாங்கி இருப்பீங்களா, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்க போது. கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். ஏன்னா அனைவருக்குமே உதவி செய்யக்கூடிய ராசியில கும்பராசி முதன்மை பெறும். ஏன்னா அவங்க ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களோட நட்பு வட்டாரமும் இல்ல அவங்களோட யாருக்குன்னா வேணும்னா அவங்களே கூட சேர்த்துட்டு கூட்டு போற குணநலம் கொண்டவர்கள் கும்பராசிகள். ஏன்னா அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா சரி நம்ம கூட வந்து இருக்கட்டும் அப்படின்னு அவங்களையும் கூட சேர்த்து அரவணைத்து அவங்களோட வெற்றி கூடயே அவங்களோட நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து செல்லும் குணாதிசயம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே உங்களோட ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லாங்க. எவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டு இருந்த அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரப்போகுது. செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட முயற்சி வெற்றியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி 10க்கு அதிபதி, தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமும் நீங்க இவ்வளவு நாளா போட்ட உழைப்பு, அதோட முதலீடு, அதுக்கெல்லாம் வந்து லாபம், வெற்றி, சுகம், அது மூலமா உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது. உங்களோட முயற்சி, வேலை நிமித்தமா பண்ண முயற்சி எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்து சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இதனாலே உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து நிம்மதி, அமைதி, குடும்பத்துல வந்து ஒரு சில அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணணும்னு நீங்க தள்ளி போட்டிருந்தீங்கன்னா அந்த சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதம் கண்டிப்பா பண்ணீங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோயில் கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி சூரிய பகவானும் 5ஆம் இடத்தில் புதனோடு இருக்கும்போது உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதன் மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்ட
வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய புதிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதி புதனும் சூரியனோடும் இருக்கும்போது பூர்வீகத்தில், அதாவது இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம், உங்க அப்பா அம்மா செய்த ஒரு நல்ல விஷயத்தினால உனக்கு இந்த காரியம் நடந்திருக்குதுன்ற மாதிரி பேச்செல்லாம் உங்க காதுபட நடக்கும். ஏன்னா சில பேரோட ஆசைகள், கனவுகள்லாம் வந்து உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது இந்த மாதம். அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு. ஸோ முன்னோர்களின் ஆசீர்வாதம், உங்களோட தாய் தகப்பாரின் ஆசீர்வாதம், புண்ணியம் எல்லாம் கிடைக்கப்பெற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும்போது இது நிரந்தரமாக இருக்கக்கூடியமாக இருக்கும். ஏன்னா இதன் மூலயமா உங்களோட வளர்ச்சி வந்து இதுக்கு மேல போய்கொண்டே இருக்கும். அதனால் இந்த மாதம் கும்பராசிக்கான மாதம்னே சொல்லாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீட்டு தேடி வரப்போகுது. வெள்ளிக்கிழமை வந்து மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் மகாலட்சுமி யோகம் உங்களை வீடு தேடி வரப்போகுதுங்க. மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோக மாதமாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போது. தொழில் வேலை நிமித்தமா இருந்த பணம் முடக்கும், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பொருளாதார வசதி வந்து தடைப்பட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் அதிபதி இந்த மாதம் ஆணி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு வெற்றி உபஜய, அதாவது 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் ரிஷப வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கும் போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய போது, லாபமா போது. இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் இருந்து வந்த தடைகள் நீங்க போது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும், சுப காரியங்கள் பண்ணுவீங்க. வீட்டுல வந்து சுப காரியங்கள், குழந்தைகளுக்கு தேவையான, அதாவது குழந்தைகளுக்கு வந்து சப்போஸ் வந்து பெரியவங்க இருக்கீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு காது குத்துறது அமைப்பு, இல்லைன்னா வீட்டிலே வந்து கணபதி ஹோமம் பண்ற இந்த மாதிரி பூஜை புரஸ்காரம் என்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் புதிய கடன் வாங்க போறீங்க. அதன் மூலமா வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனோட விரிவாக்கத்துக்காக ஒரு கடன் எல்லாம் வாங்குறதுக்கு பேங்க்லயோ அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. அதனோட தடைகள்லாம் நீங்க போகுது. அது வந்து சில பிரச்சனையா வந்து நின்று ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க சார், இல்லைன்னா வெரிஃபிகேஷன்ல பெண்டிங் இருக்குன்னு ஒரு தாமதமாக இருந்ததெல்லாம் சாதகமாக அமைந்து தொழில் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவுமான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது பேங்க் மூலமா அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, தெரிந்தவங்களை கேட்டிருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களோட சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு உதவி வந்து கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கும் பொழுது குழந்தைகளின் சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது உங்க குழந்தைக்கு பெரியவங்களா இருந்தீங்கன்னா குழந்தைங்களோட மேரேஜ், திருமணம் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சம்மதத்தோட திருமணம் அமைத்து வைக்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில, மீடியா துறையில இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள், புதிய அதாவது ஏற்கனவே நீங்க வந்து ஒரு இடத்துல போய் சொல்லியிருப்பீங்க, வாய்ப்பு கேட்டிருப்பீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அதாவது மீடியால இருக்கிறவங்க, இந்த நாடகத்துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேம் அண்ட் ஃபேமும் கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதன் மூலமா உங்களோட பேரு புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி ஆணி மாதம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வராரு. கேதுவோட இணையும் பொழுது வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க நல்லா அந்த ஃபேம் அது, ஏன்னா அது சுக்கிரன் வந்து அவனோட ஆதிபத்திய கொண்டவர். ஸோ 3க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நீங்க சிறு தூர பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும், வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அந்நியரின் தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு வந்து லாபங்கள் ஏற்படும். சில பேர் வந்து வேற்றுமொழி பேசுறவர்கள் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் அமைத்து கொடுக்கறது, அவர் மூலயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்க நண்பர் வந்து இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து சார் இந்த மாதிரி அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் உங்ககிட்ட ஃபினான்ஸ் பண்ணுவாரு, நீங்க வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது வேற்று மொழி மனிதர்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, ஆதாயம், முதலீடுகள் கிடைக்க போகுது. அவங்களோட உதவியால உங்களோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது. என்னன்னா இப்ப சில ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களோட உதவியோடு உங்களுக்கு வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமும் சில முன்னேற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா ஜென்ம சனியா சனி பகவான் ஒரு நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் சனி வந்துடும். ஏன்னா குரு பகவான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சுக்கிரனும் வந்து உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி சுக்கிரன் உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்க வேலையில இருக்கிறவங்க பெண் சகோதரிகள் மூலமா உங்களுக்கு வந்து ஆதாயம், அவங்க மூலமா வந்து உங்களுக்கு லாபம். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க,
இந்த நகைக்கடை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பெண்கள் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு வந்து எம்ப்ளாயிஸா வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதார வசதி, லாபங்கள் உண்டாகும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லரிங் ஷாப்பு, புட்டிக் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் கிடைக்க பெறுவீங்கள். அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரர்கள் நீண்ட நாளாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கணும். ஏன்னா இந்த மாதம் வந்து நிறைய ராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரு. சோ 11ஆம் ஸ்தானம் என்றது உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். அதனால நீண்ட நாளாக திருமண வாய்ப்பு, கல்யாணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் மீன ராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. சப்போஸ் டைவர்ஸ் லெவல்ல நீங்க சட்ட சிக்கல்ல இருந்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. சோ மொத்தத்தில் மீன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார வசதி கிடைக்க போகுதுங்க. புதிய கடன் கிடைக்க போகுது. அதன் மூலயமா தொழில் வளம் மேம்பட போகுது. அந்நிய மனிதர்களின் வேற்றுமொழி மனிதர்கள் பேசுவதன் மூலயமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பொருளாதார வசதியும் கிடைக்க பெற்று தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள், தடைகள் நீங்க போகுது. ஏன்னா குருவின் பார்வையில் சனி வரும்பொழுது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் நிறைவேறும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்க போது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியிடும். முக்கியமா உங்க முயற்சி அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போது. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் முருகன் அருளால் உங்களுக்கு அனைத்து யோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.